அந்த ரங்கநாதன் தான் தசரதர் வேண்டிக்கிறான், எனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு. ரங்கநாதன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வேற புத்திரன்லாம் சரியா வராது, நானே பிள்ளையா வந்தாதான் சரியா வரும், தானே வந்துட்டாரான் ராமராம். இப்ப ரங்கநாதரை ராமர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு பண்ண வேண்டிய பூஜை உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். சீதாதேவி என்ன பண்றா அப்படின்னா, ஏற்கனவே அகலமான கண்ணை இன்னும் அகலப்படுத்தி விழிச்சு பாக்குறாளாம். அந்த எதை பாக்குறா அப்படின்னு சொல்றார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அப்படின்னு எம்பெருமான் ரங்கநாதன் அப்படிதானே இருக்காரு அழகா. அதைதான் பாக்குறாளா அப்படின்னு கேட்டா அதை பாக்குறேன். தன்னோட பிரபு அந்த ரங்கநாதனை எப்படி பூஜை பண்றாருங்கிற அழகை மட்டும் பாக்குறாளாம். ஏன்னா பின்னாடி சுந்தரகாண்டத்தை சொல்ல போறா, அனன்ய தேவத்தும் இயம் சமாச்ச, வேற தெய்வம் தெரியாது எனக்கு அப்படிங்கிற போறா. அதனால தன்னோட சுவாமியை தான் பாக்குறாளாம். இந்த ராமர் எப்படி பூஜை